ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக வயிற்றுப்புண், வாய்ப்புண், அதுக்கப்புறம் குடல் புண் இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் கை கால் வலி இருக்கிறவங்க மத்தியான வேலைகளில் தொடர்ந்து இந்த கீரையை ஒரு சில நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கல்யாணம் ஆகி லேட்டாக ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல ஏற்படுற அதிக உஷ்ணத்தினால, அதிக ஹீட்னால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கீரையை வந்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இன்னும் நிறைய பலன்கள் வந்து இந்த கீரை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்ணும். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரையை நம்ம சாப்பிட்லாம். இந்த கீரையில் வந்து பச்சை கலரில் ஒரு காய் வரும். அதுக்கப்புறமா அந்த காய் வந்து பழுத்து கருப்பு கலரில் பழமாகும். அதுதான் நம்ம வந்து நல்லா காய வச்சு மணத்தக்காளி வத்தலாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் குழம்புல. அப்படியும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த கீரையெல்லாம் நம்ம பறிச்சாச்சு. அந்த இலைகளை மட்டும் நல்லா ஆஞ்சிட்டு நல்லா இதை வந்து தண்ணீரில் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மணத்தக்காளி கீரையை வந்து இது உள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். கீரை வந்து நம்ம சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு வந்து இப்போவே போட்டுறாதீங்க. நம்ம அதிகமாக போட்டுருவோம். அதனால் கீரைலாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி சுருங்கி வரும் இல்லையா அந்த இலைகள்லாம், அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து இலைகள் சேர்த்தோம். இப்போ வந்து நல்லா சுருங்கிடுச்சு. இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு கை அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி இது கூட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். மூடி போட்டு கீரையை நம்ம வேக வைக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் ஓப்பனில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதிலேருந்து இந்த தண்ணிலாம் வரும், அதெல்லாம் நல்லா அப்படியே போனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.